14 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மிரட்டுறியாமே. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லதான். ஆனா போலீஸ்ல போய் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இவங்க வீட்டுல நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. நீ பிசினஸ்ல பண்ற கோல்மால் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. லீகலா 2 பிசினஸ் பண்றேன்னா இல்லீகலா 10 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கேஸ், காலம் பூரா உள்ள கடக்க வேண்டிதான். ஒரு மனுஷனை பார்த்ததும் அருவருப்பா இருக்குன்னா அது உன்னை பார்த்தாதான். உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஆளோட எதுவுமே தேவையில்லைன்னு தான் எஸ்கேஆர் ஒதுங்கி போறாரு. அவரை பார்த்து என்ன பேசுற நீ? ஈஸ்வரி, இந்த கேவலமான ஆள் இங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரமாட்டேன். நீங்க கையெழுத்து போடலன்னா கொடைக்கானல்ல உங்க வேலை நடக்காது. பரவாயில்லையா? அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க தயவெல்லாம் தேவையில்லை. கிளம்பலாம். சாரு. இல்ல ராஜா, இது நடக்காது. வாங்க போலாம் நம்ம. ஐயோ, உங்க பிரஸ்டீஜை விட்டு கொடுத்துட்டேன்னு ஏற்கனவே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இதுக்கு மேல உங்களை விட்டு கொடுக்க நான் ரெடியா இல்ல. திஸ் won't work. Let's go. அம்மாமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். மேம் ப்ளீஸ், மேம் ப்ளீஸ். அப்ப இந்த ஆளை முதல்ல போக சொல்லுங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஹோல்ட் இட். இன்னும் ஒரு வார்த்தை பேசின அசிங்கமாயிடும். டே கார்த்திக், நம்ம லாயர் பரந்தாமனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. இந்த ஆளை இப்படியே விட்டா சரி வராது. என் புருஷன் மாதிரி விட்டுட்டு போற ஆளு நான் கிடையாது. இறங்கின அழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை செய்வேன். அண்ணா போலாம் அண்ணா. சிதம்பரம், இங்க வாங்க. சொல்லுங்க சார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்க சார். எஸ்கே சார் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். மேடம், சார் உங்க எல்லாரையும் உள்ள வர சொன்னாரு. வேண்டாம்டா, ஒரு வெங்காயமே வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த நவம்பு வேண்டாம், ஒரு விளக்கெண்ணையும் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்களேண்ணே. எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? பொறுமையா இருந்துட்டு இருக்க? இவட்டையெல்லாம் பேச்சு வாங்குறதுக்கு நாகப்படிக்கிட்டு சாகலாம்டா. சட்டம் பேசுற, படிச்சிருக்கவங்கிற திமிரு. அதுக்கு தான் தலைமையில அடிச்சுக்கிட்டேன். எவனா ஒருத்தர் நல்லா படிங்கடான்னு. ஒரு வயலும் படிக்கல. 4 பேரும் தற்கொலையா தெரிஞ்சா பொம்பளை பேசதான் செய்வா. பேப்பரையும் பேனாவையும் பார்த்தாலே 4 பேருக்குமே பயமா இருக்குடா. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஏய் ஞானா, இவ சட்டம் பேசலாம், ஆனா கோக்கு மாக்கு பண்றதுல நான் டாக்டர் பட்டம் வாங்கினவன். அது அவளுக்கு தெரியாது. ஆதி குணசேகரன் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஒன்றும் வேணாம் ஞானா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா, வீட்டுக்கு போலாவா. அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. முதல்ல பத்திரத்தை அண்ணி பேர்ல பதிவு பண்ணிடுவோம். அது நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அண்ணி பேர்லேருந்து உங்கள் பேரில் மாற்றுறது ரொம்ப சுலபம்ண்ணே. நம்ம என்னதான் கொடைக்கானல் விஷயத்தில் எஸ்கேஆருக்கு குடைச்சல் கொடுத்தாலும் அவர் பண பலத்தை வச்சு அவர் எப்படியாவது வெளில வந்துடுவார். அதனால் நமக்கு என்னென்ன லாபம் இருக்குது? 4 நாளில் நடக்க வேண்டிய விஷயம் 4 மாதம் கழிச்சு நடக்கும். அண்ணே, நீங்கள் தான் காரியம் பெருசா இல்லை வீரியம் பெருசான்னு எத்தனையோ முறை கேட்டிருக்கீங்க. இப்போ நமக்கு காரியம் தானே பெருசு. தயவு செஞ்சு இப்போ உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த சாருபாலா உங்களை பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்ல வைப்பேன். கண்டிப்பாக சொல்ல வைப்பேன். இப்போ தான் என்னை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஞானா. நான் கூட ஆத்திரத்தில் சில விஷயங்களை யோசிக்க மறந்துட்டேன். ஞானா, அண்ணே வாழ்க்கையில் நிறைய அவமானப்பட்டிருக்கேன்டா. ஆனால் ஒரு பொம்பளை என்னை இந்த மாதிரி பேசுனது கிடையாது இது வரைக்கும். இவ பேசிட்டா அன்னைக்கு. என்னை அவள் பேசின பேச்சுக்கு அவளுக்கு பெருசாக ஏதாவது செஞ்சாகணும். செஞ்சு காட்டுவேன். கண்டிப்பாக செய்வோம். பெருசாக செய்யணுங்க. ஞானா, சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். போய் வேலையை முடிச்சுட்டு வா, போ. சரிண்ணே. அவள் ஜனனி எங்கே இருக்கா? அவன் எங்கேயாவது உள்ளே இருப்பாண்ணே. அப்படியா? சரி, பார்த்துக்கிறேன். கவனம். நீங்கள் வீட்டுக்கு போங்க. எனக்கு டிரைவரு. சரிண்ணே, நான் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அவன் வந்தவொடனே நீங்கள் போயிருங்க. சரி, பாரு, வர சொல்லு.
எல்லாம் ரெடி பண்ணிக்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். போங்க, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சரி சரி, வரட்டும். போங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார், நான் தயாளன் சார் கிட்ட பேசிட்டேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாம் ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. ஆளுங்களும் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சார் கிட்ட ஒரு வார்த்தை பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் வணக்கம் சார். சார். வணக்கம் சார். வணக்கம்மா. போங்கம்மா போங்க, போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். கௌதம், அட் எனி காஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிக்கணும். நாம் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாதான் அவங்க அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிப்பாங்க. ஸோ உள்ள எல்லாம் ஓகே இல்லை? ஓகே சார். ஓகே. ஹலோ. சொல்லுங்கண்ணே. என்ன கதிரே, என்ன நடக்குது? எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஒரு வெண்ணையும் வேண்டாம், உழைப்பி விட்டுரு. என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? என் பேரில் பத்திரம் பதிவு இருக்கு. நான் வராமல் என் விட்டு ஆட்டுக்குட்டியா வரேன். நாங்கள் எழுதி கொடுக்க போகிறது ஈஸ்வரி மேடம் பேரில். லீகலா 2 பிசினஸ் பண்றேன்னா இல்லீகலா 10 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 14 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மிரட்டுறியாமே. இந்த கேவலமான ஆள் இங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர மாட்டேன். திஸ் won't work. லெட்ஸ் கோ. மேடம் ப்ளீஸ் மேடம். அப்ப இந்த ஆளை முதல்ல போக சொல்லுங்க. என்ன அந்த பொம்பளை சும்மா விட்டீங்க? ஏய், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறத செய். நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு 2 பேரை தூக்கி கொண்டு போய் பள்ளங்கி பக்கம் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிரு. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அன்னை விஷயமா தான் சொல்கிறேன்டா. சரிண்ணே, உடனே செய். நான் பார்த்துக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். வணக்கம் சார். நான் பார்த்துக்கிறேன். முடிச்சுட்டு கூப்பிடுறியா? சரிண்ணே. சரி, வச்சிடுறேன். நான் எங்கே போகிறேன்? சார், நான் கிருஷ்ணன் கோயில் மெயின் ரோட்ல தான் நிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வந்துட்டே இருக்க மேடம். ஏய், நிப்பாட்றேன். ஏய், என்னம்மா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கேன்னு ஞானம் சொன்னேன். இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? நான் கொடைக்கானல் போறேன். எது? ஆமா, நான் என் சக்தியை பார்த்தே ஆகணும். அங்க அவன் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிடக்கூடாது. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? உனக்கு தான் மேல அக்கறையா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? ஆமா, எனக்கு மட்டும்தான் சக்தி மேல உண்மையான அக்கறை, வேற யாருக்கும் இல்ல. ஏய், இது பாருங்க, இது ரோடு. என் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுல என்ன நினைப்புனே தெரியல. எல்லார் வாழ்க்கையையும் நீங்க ஒருத்தரே வாழ ஆசைப்படுறீங்க. யார் இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது? இதை ஏன் நீ வீட்டுல கேட்கலன்னு கேட்கலாம். இத்தனை நாளா என் சக்திக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இப்போ சக்திக்கே ஒரு பிரச்சனைனா நான் எதுக்கு உங்க பேச்ச கேட்கணும்? உங்களுக்கு மனுஷங்களை புரிஞ்சுக்கவும் தெரியல, மதிக்கவும் தெரியல. இதை யாராவது சொன்னா அப்படியே அவங்கள கொடூரமா பார்த்து உங்க காலுக்கு கீழே போட்டு நசுக்க பாக்குறீங்க. ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டே போகாத. திருப்பி நீ அந்த வீட்டுக்கு தான் வரணும், தெரியுமில? நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு யார் சொன்னா? அது தப்பு. நான் ஏன் புருஷ வீட்டுக்கு வரேன், உங்க சொத்தை அனுபவிக்க இல்ல. என் புருஷனுக்காக நான் அங்க வருவேன். உன் புருஷனுக்கு அங்க என்ன இருக்கு? அது ஆதி குணசேகரனை உருவாக்கின கோட்டை. அதுல யாருக்கும் பங்கு கிடையாது. இப்ப சொன்னதை அப்படியே உங்க தம்பிங்க முன்னாடி சொல்ல முடியுமா உங்களால? எதுக்காக உங்க உழைப்புல வந்த சொத்துக்களை உங்க தம்பிங்க பேருக்கு எழுதி வைக்கிறீங்க? அப்படி அவங்க சுயமா வாழணும்னு முடிவெடுத்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இல்லனா வீட்டை விட்டு போய் அவங்கள பலகீனப்படுத்தி கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையா வச்சுக்க பாக்குறீங்க. காலம் மாறிடுச்சுன்னு சொன்னா
கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லுவீங்க. இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் பார்க்க முடியாது. மோசமான புத்திங்க உங்களுக்கு. ஈஸ்வரி அக்கா, ரேணுகா அக்கா, நந்தினி அக்கா, இவங்க 3 பேர் வாழ்க்கையையும் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க நீங்க. ஈஸ்வரி அக்கா, ரேணுகா அக்கா, நந்தினி அக்கா, இவங்க 3 பேர் வாழ்க்கையையும் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க நீங்க. அவங்க நிம்மதியா இருக்க கூடாது, அவங்கள சுத்தி யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க உறவுகள் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவங்க பக்கத்திலேயே வராம பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினீங்க. உங்க தம்பிய விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிங்க. எங்க அப்பா பெரிய பரம்பரையில பிறந்தவருங்க, உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வீட்ல அவரை ஏத்துக்கல. அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு, கோடிக்கணக்கான சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னப்ப கூட எங்க அப்பா எனக்கு என் மனைவி தான் முக்கியம்னு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்தவரு. நல்லா படிச்சவரு. படிப்பை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா காலம் அவருக்கு கை கொடுக்கல. அதுக்காக உங்களை மாதிரி தராதரம் இல்லாத ஆளுங்க கிட்ட அசிங்கப்படணுமா? எங்க தாத்தா வீட்ல போய் எங்க அப்பா நின்னா போதும் 500 கோடி ரூபாய் சொத்து வரும். ஆனா அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி. தன்னால வாழ முடியாத வாழ்க்கைய தம் பொண்ணு வாழணும்னு நல்லா படிக்க வச்சாரு. எப்படி எல்லாம் கனவு கண்டாரு தெரியுமா? நானும் எவ்வளவு கனவுல இருந்தேன் தெரியுமா? இடையில புகுந்து 1000 பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நீங்க. இதுக்கு மேல எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில இருக்கிற எங்க பர்சனல் லைஃப்ல தலையிட்டீங்க, என்ன நீங்க மனுஷியா பார்க்க மாட்டீங்க. உங்க வீட்டுல முடங்கி கிடக்கன்னு ஆசைப்படல. சக்தி என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் சக்தி கூட நான் அங்க இருக்கேன். அவன் வாயாலே உன்னை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டா என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? கொடைக்கானல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் தம்பியை முழுசா என் தம்பியை மட்டுமே மாத்தி காட்ட என்ன பண்ணுவ? என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும். எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததுல இருந்து தோல் மேல போட்டு வளர்த்திருக்கேன் அவனை. என் வார்த்தையை ஒரு வார்த்தையும் மீற மாட்டான், தெரியுமா? பார்க்கலாம். கொடைக்கானல்ல இருந்து திரும்பி வரும்போது என் புருஷனை மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பாரு. அதையும் பார்க்கலாம். பாப்போம். இன்னும் எவ்வளவு நேரத்துல போவோம்? 1 ஹவர்ல இருந்து 1.5 மணி நேரத்தில் போயிடலாமா? மதுரையில இருந்து கிளம்புனாதாம்மா லேட் ஆகும். நம்ம கிருஷ்ணன் கோயில்ல இருந்து தானே கிளம்பணும். இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடலாமா? The mobile number you have dialed is currently not reachable. Please try again. சார், எல்லாரும் வந்துட்டா ஆரம்பிச்சலான்னு சார் சொன்னார். எல்லாரும் வந்தாச்சு. பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு சார். மொத்தம் 10 பேர் தானே? எங்கே இருக்காங்க சார்? எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. சார், நான் போய் பார்க்குறேன் சார். சார், 8 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இல்லை. டேய் மச்சான், 8 பேர் தான்டா இருக்காங்க.
அந்த லிஸ்ட் எடுத்து படி கௌதம். வர்மா இருக்கு சார். சுமதி, அண்ணாமலை சார் மணி இங்க இருக்க சார். ஈஸ்வரன் சார் உமா, ஜெயபாரதி, மஞ்சுளா, டேவிட். நான் பார்த்தேன். ஆளை காணோம். டேவிட், செல்வி, ரெண்டு பேரையும் காணோம் சார். செல்வி, ரெண்டு பேரையும் காணோம் சார். கௌதம், எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்ன? ஆமா சார். 10 பேரையும் நான் தான் நல்லா பார்த்து செக் பண்ணி வெயிட் பண்ண வச்சுட்டு வந்தேன் சார். அப்போ 2 பேரை காணும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். டேய், பேசாம நில்றா. இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலன்னா அங்க கிருஷ்ணன் கோயிலும் நடக்காது. ஆத்தாடி சார், சாரி சார், அது வேற இருக்குல்ல, மன்னிச்சிருங்க சார், தெரியாம சொல்லிவிட்டேன். ஏய் விளக்கண்ண, அதை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். என்னமோ நாங்க தான் உங்க குடியை கெடுக்கிற மாதிரி காலையில உரண்டை எழுத்திய. இப்ப என்ன எல்லாம் நக்கிட்டு போச்சா? போங்க, போய் எங்கேயாவது கோயில் வாசல்ல உட்காந்து தலையில முக்காடை போட்டு அழுவுங்க. ஐயோ, சிக்னல் வர கிடைக்கல. இங்கே அப்படித்தாம்மா, விட்டு விட்டு தான் சிக்னல் கிடைக்கும். ஏங்க எங்களையெல்லாம் வர சொல்லிட்டு இப்போ 2 பேரை காணேன்னா அப்போ நாங்கள் என்ன கேன போயலா? இதெல்லாம் சரி வராதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா தானே இருந்தீங்க. இப்ப 2 பேர் மட்டும் காணும்னா எப்படி? எப்படின்னு எங்களை கேட்டீங்கன்னா தள்ளுமா, நல்லா இருக்க கதை. எப்படின்னு எங்களை ஏன் கேட்குறீங்க? அப்போ நாங்கள் தான் பேசி அனுப்பிட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்ககிட்ட பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன்னு சொல்லி மனசாட்சிக்கு பயந்து வந்தா எங்கள் மேலேயே சந்தேகப்படலாமா நீங்கள்? இதெல்லாம் நல்லா இல்லைங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? போயிடலாமா, சீக்கிரம் போயிடலாமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, வாங்க போலாம். அவங்க 2 பேரும் வந்தவரை கூப்பிடட்டும். இப்போ வாங்க. போங்க போங்க போங்க, இதுக்கு மேலெல்லாம் எதுவும் நடக்காது. போன 2 பேரும் வரமாட்டாங்க போல. அப்போ அந்த 2 பேரை நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கீங்களா? என்ன லந்தா? நான் அதுக்கிட்ட அவங்கள பிடிச்சி வைக்கணும். ஒரு பத்திரப்படியா ஆளுங்களை ஒழுங்கா கூட்டு வர துப்பு இல்ல. பேச்ச பாரு, ஏதாச்சும் வால் ஆட்டினு வையன், ஒட்ட நறுக்கிடுவேன். கதிரு, காலையில இருந்து நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னொரு வார்த்தை பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன என்ன செய்வ? என்ன செய்வ? ஹலோ, என்ன பண்ண முடியும்? ஏங்க இப்படி நீங்க அடிச்சுக்கிறத பாக்குறதுக்கா நாங்க வந்தோம்? எங்களுக்கு ஒரு நாள் பொழப்பு போச்சுங்க. எங்களெல்லாம் இனி திரும்பி வர முடியாது. அதான் நாங்க 8 பேர் வந்துட்டோம்ல, எங்ககிட்ட எழுதி வாங்கிக்கிங்க. அப்புறம் அவங்க 2 பேர் வந்ததும் அவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கிங்க. ஏங்க அப்படிலாம் செய்ய முடியாது. கையெழுத்து எல்லார்கிட்டயும் சேர்த்து தான் வாங்க முடியும். இப்போ விட்டுட்டு அப்புறம் அவங்களால எங்க ப்ராஜெக்ட் டிலே பண்ண முடியாது. அப்ப இதை மொத்தமா நிறுத்திட்டு ஊருக்கு போய் சேர வழியை பாருங்க. போங்க, நீ வாடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா. ஹலோ, நீங்க யார் பேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரியும். ஏய், நாக்க ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? விடுங்கப்பா. சக்தி, கூட்டு போ. என்ன நீ வர? கௌதம்,
நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா 2 பேருக்கு என்னடா வித்தியாசம்? You're not him. அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு போய் பாரு. போ. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா.